தான் மத்திய அரசு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துன்றாங்க. நான் தான் நேற்றைக்கே முந்தி சொன்னோம். உங்கள் டிவியில் எல்லா டிவிலையும் வந்தது. ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதையே தொடர வேண்டும் என்று அவரிடத்தில் வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கோம். வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அமித்ஷான்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் இப்போ தப்பா நான் வந்திருக்கிறேன். உங்களோட நானும் இப்போ தான் வந்தேன். எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் எப்போ வேணால் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் இன்னும் சாத்தியமே கிடையாது. பிரிந்தது தான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே எழுதியிருக்கிறாங்க. அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்திட்டு இருக்கிறோம். அது அவரை தான் கேட்கணும். நீ அவர்கிட்ட கேட்கிற கேள்வியில எங்கிட்ட கேட்டால் எப்படின்னு தெரியும். சமீப காலமாக ஏராளமான மீனவர்கள் இலங்கை அரசால் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் நீங்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் முக்கியமான நிகழ்வுகள் இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம். அதே மாதிரி மீனவர்கள் இன்றைக்கு நேற்றைக்கில் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த மீனவர்களை காக்க வேண்டும், மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி, அம்மா ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது, அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது, படகுகளை சேதப்படுத்துவது, அவர்களை கைது செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்து, நாங்கள் முதலமைச்சர் இருக்கும் சரி, அம்மா முதலமைச்சர் இருக்கிற காலத்திலும் சரி, கைது செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்கள் நிவாரணம்லாம் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம். யாருக்கு உருட்ட மிரட்டல? எங்க உருட்ட மிரட்டல? நாங்கள் ஆட்சியிலே இருக்கிற உருட்ட மிரட்டல. ஆட்சிக்கு வந்தால் உருட்ட மிரட்டல அப்போ பதில் சொன்னால் சரியா இருக்கு. நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம், எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம். எதிர்கட்சியிலே உருட்டல் மிரட்டல் இருக்கு. இப்படி ஆளுங்கட்சியானா என்ன ஆகுறது? அதை நீ கண்டுபிடிங்க சார், யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நாங்கள் போட்டுருக்கிறோம். சார், உங்க ஆட்சியில இருந்ததை விட இப்போ சட்டம் ஒழுங்கு சீராதான் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. உங்க ஆட்சியில அதிகமான கொலைகள் குற்றம் நடந்தது. இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே பத்திரிகையாளர். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்கள் எதிர்கட்சி. ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். அப்படின்னா உங்கள் பத்திரிகையில் வர செய்தியும் ஊடகத்தில் வர செய்தியும் தவறா? நீங்கள் தானே இப்போ பத்திரிகையில் போடுறீங்க, இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க, இந்தந்த இடத்துல கொலை நடக்குது, இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வருது. அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். நாங்களாம் எந்த கருத்து சொல்வதில்லை. நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சி உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். ஆமாம், அதை நீங்கள் கண்டுபிடிங்க சார். அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை ஏன் கேட்குறீங்க? எங்களை கேட்டு எங்கிட்ட பதில் வேணும்னு கேட்குறீங்க. நீங்களா கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட சொல்லுங்கள். சார், 2026 நாள் எவ்வளோ நாள் இருக்குது? ஏன்னா 11 மாத காலம் இருக்குது. 11 மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது.
புரியுதுங்களா? அதனால் வந்து கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். புரியுதுங்களா? தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும். சார், இவங்க திண்டுக்கல் சீனிவாசன் வந்து பாஜக அதிமுக எல்லாம் கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க சார். யார் அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல. அவர் நாங்கள் கேட்டு தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை. அவர் ஏதோ ஒரு நீங்கள் ஏதாவது கமெண்ட்டுக்கு பண்ணி மைக்கை போட்டு இடிக்கிறீங்களா முகத்தில்? என்ன பண்ணுறது? அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. புரியுதா சார்? அதுதான் நம்ம சொல்லணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. புரியுதுங்களா? அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க. ஏங்க இப்போ தேர்தல் 11 மாதம் இருக்குதுங்க. ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கங்களேன். ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை? அதுக்கு மேல்